வணக்கம் நண்பா! நான் உங்க கவி. நம்ம ஒரு சின்ன லெவல் ஃபார்ம்லேருந்து பெரிய லெவலா எப்படி கொண்டு போறது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அசோலா ஃபார்ம தான் பண்ணுறோம். அசோலாக்கு வளர்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு அசோலா பெட்டு தேவைங்க. அந்த அசோலா பெட்ட வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுவும் 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல. அசோலா வளர்க்குறதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு தொட்டி தேவைங்க. ஒரு 1 1/2 அடி ஆழத்துக்கு ஒரு தொட்டி தேவைங்க. உதாரணத்துக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 அடி அகலம், 7 அடி நீளத்துக்கு தேவைன்னு பார்த்தீங்களா, ஒரு 1 1/2 அடிக்கு அந்த மாரி குழி நோண்டிக்கோங்க. குழிய சுத்தி நீங்க அப்பப்போ நடந்து போய் செக் பண்ணுற மாரி வழி விட்டுக்குங்க. அந்த வழியும் தாண்டி சுற்றி உங்களுக்கு குச்சி ஊனி வீட்டில் இருக்க பழைய வேஸ்ட்டான சீலையோ சாக்கையோ வச்சு அடைச்சிருங்க. ஏன்னா உள்ளே டஸ்ட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, டஸ்ட்டு இலை தலை எதுவும் விழுவாமல் இருக்கிறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, அசோலா அந்த குழிக்குள்ளே தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம மஸ்ட்டு என்ன தேவைன்னா, ஒரு ஃப்ளெக்ஸு, அதாவது தார் பாயில் ஃப்ளெக்ஸு ஏதாவது போட்டு சுற்றி அடைச்சிட்டு அந்த ஃப்ளெக்ஸ் மேலே அப்போ அங்கே முக்கத்து கல் வச்சுருங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. காற்றடிச்சா பறக்காமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி கொஞ்சமாக வீடியோ பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. அவ்வளோதாங்க, நம்ம 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம ஒரு அசோலா போய்ட்டு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து அசோலா எப்படி அதில் வந்து நம்ம போட்டு வளர்க்குறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் இந்த மாதிரி சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் ஃபார்ம் க்ரியேட் பண்ணணுமா? அப்போ மறக்காமல் நம்ம ஸ்பார்க் ஃபார்ம் ஹவுஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.